ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு 4 வகையான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கேப்சிகம் சட்னி, மேங்கோ சட்னி, அப்புறம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு சட்னி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா சட்னி. இது 4மே எப்படி சூப்பராக டேஸ்டியாக எவ்வளோ குயிக்காக செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் மிதமான தீயில் கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மிதமான தீ வச்சு பொறுமையாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ இது வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பல்லு பூண்டு, ஒரு 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் கொஞ்சமாக நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம வதக்காமையும் சேர்க்கலாம். நம்ம வதக்கி சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு எமர்ஜென்சி டைமில் இப்போ நாளைக்கு சட்னி தேவைன்னா நீங்கள் இன்றைக்கே கொஞ்சம் அரைச்சி கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதனால் நம்ம வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக புளிப்புக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் ஆறணும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் நம்ம இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கடலைப்பருப்பு சட்னியான்னு கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேறு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது கடுகு உளுந்தெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு சட்னின்றதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாமே பொரிஞ்சதுமே நம்ம சட்னி அரைச்ச சட்னியில் நம்ம இதை சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கடலைப்பருப்பில் செஞ்ச மாதிரி தெரியாது. இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதினா சட்னி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணி நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சட்டுன்னு வதங்கிடும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம கடைசியாக இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம். புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்க போகிறோம்.
பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, புதினா சட்னிக்கு வந்து டேஸ்ட் போயிடும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே நைஸாக சூப்பராக இருக்குது. இப்போ இது வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்னி தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம சட்னிலாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த புதினா சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்சிகம் சட்னி தாங்க செய்ய போகிறோம். கேப்சிகம் வச்சு ஒரு சட்னி அரைச்சி நீங்கள் கொடுங்க, இது கேப்சிகம் சட்னியான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். கடலைப்பருப்பும் உளுந்து வந்து கொஞ்சம் கலர் மாறினதுமே இதுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் வந்து நான் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் இது எல்லாமே நம்ம கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுமே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம கேப்சிகம் வந்து நான் வந்து ஒரு 1.5 கேப்சிகம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இது வந்து 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வரும் சட்னி. இப்போ பாருங்கள் கேப்சிகமும் சேர்த்துட்டு நம்ம தக்காளி கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அது வந்து வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம சட்னியை சாப்பிடும்போது. கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஆறுனதுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் புளி எதுவுமே ஆட் பண்ணலங்க. புளி வந்து சேர்த்தா நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும், அதனால் நான் புளி சேர்க்கலை. நம்ம தக்காளியில் இருக்கிற புளிப்பே கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் அவ்வளோதாங்க, கேப்சிகம் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வேறு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாமே நான் தாளித்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிடலாங்க. தினமும் நம்ம என்ன சட்னி செய்கிறது, ஒரே மாதிரி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேப்சிகம் சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாங்காவை வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய்னா யாருக்கு தான் பிடிக்காது, அதில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாவோட வாசனை சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனைலாம் போகணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது மாங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் எல்லாமே டக்குன்னு நம்மளுக்கு வதங்கிடும். பாருங்கள், இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நம்ம மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் வந்து நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ராமங்காவும் நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக திருவின தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அந்த மாங்காவோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இது பாருங்கள், இப்போ இதை அரைச்சாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இது வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே பொரிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மாங்காய் விழுது வந்து நம்ம இதிலே சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சட்னி சூப்பராக ரெடி. பாருங்கள், இப்போ இது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். சும்மா ஒரு நிமிஷம் வந்து நம்ம வதக்கி அந்த எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிட்டு இது வேறு பவுலில் மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, மாங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி தோசையை விட இன்னும் சாதத்தோட சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன சட்னி அத்தனையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.